இது வந்து கார்ன் உங்களுக்குலாம் தெரியாதுல்ல, அதனால நாங்கள் சொல்கிறோம். இது வந்து கார்ன். ஆக்சுவலி இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன விஷயம்னா, இப்போ நான் வந்து ரீசெண்டாக என்ன வீடியோன்னு தெரில, இது ஒரு அவர் வீடியோவில் வந்து இதை தண்ணியில் கொதிக்க வச்சு இதை டீ மாதிரி குடிக்க சொன்னால் ஏதோ சம்திங் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தடில் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கார்னோட இந்த சில்கில், அதாவது இந்த முடியல. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், முடியல குஞ்சம்னு சொல்லு, குஞ்சமாடு. இந்த 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 குஞ்சம் இருக்குல்ல, இந்த முடி இருக்குல்ல, அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஆறினோன்னே போது அதை வந்து குடிக்க கொடுத்தோன்னா, எதுக்கு குடிக்கணும்னா, இப்போ வந்து சில பேர் அந்த பெட் வெட்டிங் பண்ணுவாங்க. பெட் வெட்டிங்னா தமிழில் வந்து உச்சா போகிறது. பெட்டில் தூக்கத்தில் உச்சா போயிடுவாங்கல்ல. சில குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக கூட ஆயிருக்கும், பட் ஸ்டில் வந்து பெட்டில் வந்து மூத்தா போயிட்டுருப்பாங்க, உச்சா போயிட்டுருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு இந்த இதை வந்து எடுத்து நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா, அது ஒரு வேலையிலேயே நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பர்சனலி வி ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட். ஸோ உங்கள் வீட்டில் யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து ஒரு டைம்லேயே அது ஸ்டாப் ஆகலைன்னா ஒரு 2-3 வேலை வந்து கொடுத்து பாருங்கள். நைட்டில் கொடுக்கணுமாம்மா? எப்போ கொடுத்தீங்க? சாயங்காலம் கொடுக்கணுமா? எப்படின்னு சொல்லுங்கள். என்ன சாயங்காலம் இந்த குஞ்சத்தை தண்ணியில் நல்லா அலசிட்டு கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு 1/2 டம்ளர் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். தெரியக்கூடாது, பசங்களுக்கு இதை போட்டு கொதிக்க வச்சோம்னா குடிக்காதுல்ல, அதனால தெரியாமல் தனியாக குடிப்பான்னு சொல்லிட்டோம்னாக்கா குடிச்சிடுவாங்க. அது நான் கொடுத்தேன், அது ஒரு வேளையிலே செட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ வந்து உங்கள் வீட்லேயும் யாராவது அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் இது வந்து எதுக்கு இப்போ காலங்காத்தால், இது வந்து காலங்காத்தால் இல்லை, காலையில் ஒரு 8 மணி. இது எதுக்கு இப்போ உடிச்சிட்ருக்கோன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி வேறு எதுவும் இல்லை, அதனால் நம்ம சோளக்கரவை அவிச்சு வைக்க போகிறோம். அதுதான் காலை சாப்பாடு. ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்படியே மிக்சியில் போட்டு பொடிச்சு அதை அந்த கருன்னு வறுத்து டை மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு பொறுமை இல்லாத காரணத்தினால் இதை நம்ம வந்து தூக்கி போடுகிறோம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. அதை குடிக்கிற அளவுக்குலாம் நமக்கு வந்து பொறுமை கிடையாது. அப்படின்றதுனால இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் அந்த ஒரு விஷயத்துக்கு தான். அது நாங்கள் வந்து ஒரு 7 இயர்ஸ் பேக் அது பண்ணியிருக்கோம், அதனால தெரியும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா. ஓகே, அதுதான். இப்போ வந்து சோளக்கரது எப்படி அவிச்சு சாப்பிட்றதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இந்த ஸ்வீட் கார்ன் தான், மக்காச்சோளம் கிடையாது இல்லைம்மா, ஸ்வீட் கார்ன். பசங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் தான் பிடிக்கிது, மக்காச்சோளம் பிடிக்க மாட்டேங்குது. இது வந்து எடுத்தாச்சா. இது ஆக்சுவலி வந்து 2.25 கிலோ. 2.25 கிலோ வந்து 80 ரூபா. எங்கள் ஊர்லலாம் இது எவ்வளோ விலைன்னு தெரியாது. எங்கள் ஊரில் வந்து இது 2.25 கிலோ. 1 கிலோ வந்து 40 ரூபா சொன்னாங்க. அப்புறம் 1.5 கிலோ எடுங்க 50 ரூபா தரேன்னு சொல்லி அப்புறம் 2.25 இருந்தது கரெக்டாக. அந்த தோலோட அது வந்து 80 ரூபா போட்டாங்க. என்னோடது வந்து பெரிய குக்கர். இது எத்தனை லிட்டர் குக்கர்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல, எனக்கு தெரியாது. இது வந்து பெரிய குக்கர். இதில் வந்து நான் எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன்னா, எத்தனை ஸ்பூனர், 2 லிட்டர் குக்கரா, 2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் கார்ன் வந்து 2, 3, 4, 5, 6, 7 கார்ன். தண்ணி 10 தான் பாருங்கம்மா, பத்தலை தானே? போதும். 7 லிட்டர் 7 கார்னு. 7 கார்னுக்கு 2 லிட்டர் கிட்ட, 2-2.5 லிட்டர் தண்ணி. உங்களுக்கு அது மூழ்கிற அளவு இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் கணக்கு. அதை வச்சுட்டு இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போடணும். இந்த அளவு உப்பு போடணும். இது இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். இது மூடியாச்சு. ஓகே, இப்போ ஒரு வந்து ஒரு 4-5 விசில், 4-5-6 ஸ்மெல் வரும். அப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கலாம்.
சுடுதா அதாக்கா உப்பு கரெக்டாக்கா ம்